ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நல்ல நல்ல சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதின ஸ்டோரிஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அதை கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் அபிப்பிராயத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய கடைசியில் என்ற ஒரு குடும்ப சிறுகதை. அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம். சிக்கனமா இருந்து கட்டு செட்டுமா குடும்பத்தை நடத்தினாதான் 4 காசு மிச்சம் பண்ண முடியும். நமக்கு எப்ப தேவைப்படுமோ அந்த பணம் நமக்கு பயன்படும் குடும்பத்துக்காக. அது உண்மைதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிக்கனமா இருந்து குடும்பத்தை நடத்திட்டு வரணும். ஆனா அந்த சிக்கனமே ஒரு அளவுக்கு மீறி போறப்ப என்ன ஆகுங்கிறது இந்த கடைசியில் சிறுகதையில சொல்லியிருக்காங்க. கேட்கலாமா? ஏன் விசாலம், இன்னைக்குமா சாம்பார் பண்ணல? ஆமா, பண்ணல. அதான் தெரியுதே, ஏன்னு கேட்டேன். துவரம் பருப்பு என்ன விலை விக்குது தெரியுமா உங்களுக்கு? 8 ரூபாய் 60 பைசா. இந்த லட்சணத்துல தோட்டத்துல காய்ச்சி கொட்டுற மாதிரி தினமும் பருப்பு அள்ளி போட்டு சாம்பாரா வைக்க முடியும்? தினம் எங்கடி வைக்கிற? கடைசியா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சுது. 4-5 நாளாச்சுன்னு கேட்டேன். நீங்க மாசம் இன்னும் 1000 ரூபாய் கூட சம்பாதிங்க. அப்புறம் தினமும் 2 வேளையும் சாம்பாரா வச்சு ஜமாய்க்கிறேன். பஞ்சு நிமிர்ந்து அவளை வெறுப்புடன் வெறித்தான். கிழிச்ச, எத்தனை வந்தாலும் இல்லைங்கிற பாட்டு பாடிண்டு தரித்திர நாராயணனா இருக்கிறத தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? என்ன மொணமொணங்கிறேன்? ஒண்ணுமில்ல, நீ மோர ஊத்து. நீர்மோர் தொட்டுக்கொள்ள காய்ந்த நார்த்தங்காய். தினமும் கொட்டு ரசத்தையும் நீர் மோரையும் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்திருந்த நாக்கு அடம் பண்ண மீண்டும் நிமிர்ந்து பார்த்தான். என்ன விஷாலம், ரூபாய்க்கு 10ன்னு எலுமிச்சை விக்குது. 2 ரூபாய்க்கு வாங்கி உப்பும் உரைப்புமா ஊறுகா போடுன்னு நானும் எத்தனை நாளா சொல்றேன், கேக்குறியா நீ? அப்பா, நாக்கப்பாரு முளை நீளத்துக்கு. 8 தினசு ஊறுகா போட்டு வச்சாலும் சப்பு கொட்டிண்டு சாப்பிட ஐயா ரெடி. ஆனாலும் இவ்வளவு நாக்கு சபலம் கூடாதுன்னா? வயசாயிட்டா அல்சரு, சக்கரை வியாதி, ரத்த அழுத்தம் எல்லாம் எங்கேன்னு காத்துன்னு இருக்குமா. வாய கட்டிட்டா பாதி வியாதி ஓடியே போயிடும்னு அன்னைக்கு எதிர்த்தாட்டு டாக்டர் மாமா சொல்லல? அதெல்லாம் வயசாயிட்ட அப்புறம் தாண்டி விசாலம். இப்பவே என்ன? இப்ப பழக்கலைன்னா எப்படி? அது கஷ்டமாயிடும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ல வளையாதது 50ல வளையுமா? எக்கேடு கெட்டு ஒளி. உன்னோட அல்ப குணத்துக்கு சப்பக்கட்டு வேற. வாய திறந்தா பழமொழி. பெரிய விவேகியாட்டம் பேசுறான். உன்னை திருத்த அந்த பிரம்மா வந்தாலும் முடியாது போ. கஞ்சத்தனம்னா என்னன்னு உன்னை பார்த்து ஒரு டிக்ஷனரியே எழுதிடலாம். தரித்திரம். என்ன திரும்ப மொணமொணங்கிறேன்? வர வர பைத்திய மாட்டம் தனக்குத்தானே பேசிக்கிறேளே. சரி சரி, சாப்பிட்டாச்சுன்னா எழுந்திருங்கோ. எனக்கு வேலை தலைக்கு மேல கிடக்கு. என்னடி அப்படி தலைக்கு மேல வேலை? 3வது ஆத்து சுந்தரிக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒயர் பை வேணுமா. 2 நாள்ல முடிச்சு தாங்கோ மாமின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் கோமதி பொண்ணுக்கு ஆண்டு நிறைவு வருதான். ஃப்ராக்கு தைக்கணும்னு துணி கொடுத்துட்டு போயிருக்கா. 3, 2, 5 வர்ற வரும்படிய விடுவானே. நீயா காசை விடுவ? சோறு தண்ணி இல்லாம இருந்தாலும் இருப்பியே தவிர எப்படி சம்பாதிச்சு சேர்க்கறத விடுவியா நீ? ஆத்திரம் அதிகமாக பஞ்சு எழுந்து கைகளை கழுவி கொண்டான். 7 வருஷங்களுக்கு முன் திருமணமான புதிதில் விழுந்து விழுந்து வேலை செய்து சிக்கனமாய் குடித்தனம் பண்ணி 4 காசு சேர்ப்பவளாக மனைவி அமைந்து போனதில் அவனும் பெருமைப்பட்டிருக்கிறான். ஆஹா, என் மனைவி மாதிரி ஊர் உலகில் உண்டா என்ற குஷியில் சம்பளத்தை அப்படியே விஷாலத்திடம் கொடுத்து செட்டும் கட்டுமாக நடத்தடி என்று ஆசீர்வதித்து அன்றாடம் பஸ் காப்பிக்காக 2 ரூபாய் அவள் தந்ததை நிறைவோடு வாங்கி சென்றிருக்கிறான். ஆனால் எல்லாம் பழக்கமாக இல்லாமல் வெறியாகவே விசாலத்திடம் குடிகொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த பின் சந்தோஷம் போய் எரிச்சல் தான் மண்டத் தொடங்கியது அவனுக்கு. சோப்பு விக்கிற வேலையில தினம் 2 வேளையும் தேய்ச்சி குளிக்கிறது நடக்கிற காரியமா? ஒருவேளை வெறும் கையால அழுத்தி தேய்ச்சி குளிங்க போதும். ஆபீஸ்ல காப்பி குடிக்கிறத முதல்ல நிறுத்துங்கண்ணா. கண்டதை குடிச்சா பித்தம் வருங்கிறதோட காசும் தண்டமாகாம இருக்கும். லாண்டரிக்கு துணியை போடுறது வேஸ்ட். சாக்கடை தண்ணியில அலசி துளி நீளத்தை போட்டு அவன் இஸ்திரி பண்றதை உடுத்துக்கிறத விட அழகா நாமளே ஆத்துல தோச்சு போட்டுக்கலாம். என்னது, ஒரு டர்க்கி டவல் விலை 18 ரூபாயா? இந்த பணத்துக்கு 3 வருஷத்துக்கு காசி துண்டு வாங்கி உபயோகிக்கலாமே. இனிமே இப்படி தாம் தும்னு செலவு பண்றதை விட்டுடுங்க. சினிமா என்ன சினிமா? பார்க்கலையும் ரோடுலையும் ஆம்பளையும் பொம்பளையும் கைய பிடிச்சுட்டு கெக்கே பிக்கேன்னு பாடிண்டு ஓடுங்க.
இத காசு கொடுத்து யாராவது பாப்பாளா? எதிர்த்தாத்து டிவி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும், ஞாயிற்றுக்கிழமை சினிமாவும் பார்த்துண்டா போச்சு. போனா போடி வராதேன்னு யாராவது கழுத்தை பிடிச்சு தள்ளி விடுவாளா என்ன? பழசா? இதுவா? இந்த பனியனா? 1-2 பொத்தல் தான் இருக்கு, அவ்வளவுதானே. இன்னும் 1 மாசம் தாராளமா போட்டுக்கலாம். பெரிய மகாராஜாங்கிற நினப்புல தூக்கி எரிஞ்சிடாதீங்கோ. இப்படி போக வர விசாலம் குளவியாய் கொட்டினதில் ரொம்ப சீக்கிரமே தன்னையும் அறியாமல் பஞ்சு மாறித்தான் போனான். சோப்பு போட்டு தேய்த்து குளிப்பதை விட்டான். ஆபீஸ் நண்பர்களுடன் ஜாலியாய் அரட்டை அடித்துக் கொண்டு இங்கே அங்கே போவதை நிறுத்தினான். லாண்டரிக்கு துணி போடுவதை தவிர்க்க ஆரம்பித்தான். மஞ்சள் ஏறின வேட்டி, சிவப்பு காசி துண்டு சகிதம் எதிர் வீட்டுக்கு போய் ஓசியில் டிவி பார்க்க கூட பழகி போனான் பஞ்சு. ஆனால் எல்லாவற்றையும் விட்டொழித்து முக்கால் விசாலமாக மாறிவிட்டாலும் நாக்கை கட்டுப்படுத்த மட்டும் அவன் தவித்துத்தான் போனான். வக்கனையாய் சமைத்து போட மறுப்பதுடன் எல்லாம் தெரிந்த கிழவி மாதிரி விசாலம் தன் கஞ்சத்தனத்துக்கு சப்பை கட்டு கட்டி அறிவுரை வேறு தரும்போது ஆத்திரம் கலந்த கையாளகத்தனம் குபு குபு என்று அவனுக்குள் பொங்கும். ஏண்டி சனியனே, இது காஃபியா இல்ல கேத்தாங்கொட்ட தண்ணியா? வெந்நீர்ல 1 ஸ்பூன் பாலையும் வெள்ளத்தையும் கலந்து கொடுத்த மாதிரி என்னடி காஃபி இது? எளவு. விசாலம் பதில் சொல்ல மாட்டாள், முறைப்பாள். கடுவன் பூனை மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டு பஞ்சுவுக்கு நன்றாக தெரியும் காஃபியின் லட்சணம் ஏன் இப்படி இருக்கிறது என்று. 2 பேர் இருக்கும் குடித்தனத்திற்கு விசாலம் ஒரு நாளைக்கு வாங்கும் பாலின் அளவு, நீங்கள் சிரிக்காதீர்கள், 1/2 லிட்டர் தான். இதற்குள் தான் 2 வேளை காஃபியும் சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கொள்ளும் மோரும் அடக்கம். 1/4 கிலோ காஃபி பொடியை 15 நாட்களுக்கு தார் கட்டி வைத்துக் கொண்டு தினம் ஒரே 1 ஸ்பூன் பொடியை பில்டரில் போட்டு கொட கொடவென்று ஜலத்தை விட்டு நீர்க்க இறங்க பண்ணி டிகாஷன் என்ற பெயரை சூட்டி கரண்டி பாலுடன் கலந்தால் அந்த காஃபி தேத்தாங்கொட்டை கஷாயம் மாதிரி இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? தரித்திரம், மகா தரித்திரம் அவளுக்கு. உழைத்து கொட்டுகிற புருஷனின் வயிற்றுக்கு சரியாக போடாமல் அது என்ன அப்படி ஒரு கஞ்சத்தனம்? பஞ்சுவுக்கு பற்றி கொண்டு வரும். ஆரம்ப காலத்தில் தாங்க முடியாது போய் விசாலத்திடம் சண்டை போட்டது உண்டுதான். ஆனால் அன்றைக்கெல்லாம் இந்த தேக்காங்கொட்டை காஃபியும் சீரக ரசமும் கூட கிடைக்காமல் போனதுதான் நடந்திருக்கிறது. அக்கடா என்று ஈரத்துணியை வயிற்றில் பிழிந்து போட்டுக்கொண்டு பூனையை அடுப்பில் தூங்க வழி பண்ணிவிட்டு ஜடமாய் படுத்து விடுவாள் மகராசி. சரியான அமுக்கு, அழுத்தம். ஆரம்பத்தில் ஆஹா என் பொண்டாட்டி பொண்டாட்டி தான் என்று புகழ்ந்து தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு வேண்டும் இடம் கொடுத்தாயிற்று. இப்போது அடிய புடிடா பாரதப்பட்டா என்று திரும்ப துவங்கி அதட்டி வலிக்கு கொண்டு வருவது எப்படி? சுபாவத்தில் பஞ்சு சாது வேறு. முதல் வருஷம் தாண்டுவதற்குள்ளாகவே பஞ்சுவுக்கு தன் நிலைமை தெல்லென புரிந்து போயிற்று. இது தானாகவும் திருந்தாது, நம்மையும் திருத்த விடாது என்று புரிந்து போயிற்று அவனுக்கு. மன்றாடி பார்த்துவிட்டு தாலி கட்டிவிட்ட தோஷத்துக்காக விட்டு கொடுக்க ஆரம்பித்து அப்புறம் ஓரளவுக்கு பழக்கமாகி இந்த சிக்கனம் இவனுக்கும் இயல்பாகி போனதும் நண்பர்கள் உறவினர்கள் நடுவில் இவன் கிள்ளுக்கீரையாக போனதுதான் நிஜம். டேய், தப்பி தவறி பஞ்சு வீட்டுக்கு யாரும் வெயிலுக்கு ஒதுங்க கூட போயிடாதீங்க, அவன் பொண்டாட்டி அதுக்கும் காசு கேப்பா என்றார்கள். எச்சக்கையால காக்கா ஓட்ட மாட்டாங்கிறது பஞ்சு ஆத்துக்காரிக்கு பொருந்தாதுரா, ஈரக்கையால கூட ஓட்ட மாட்டாங்கிறது தான் சரி என்றார்கள் அவர்கள். என்னடா பஞ்சு, ஷர்ட் 6 வருஷம் முன்னால தீபாவளிக்கு வாங்கினது தானே, பரவாயில்லடா, லாண்டரிக்கு போடாம வச்சுக்கிறதுல ஒரு சௌகரியமும் இருக்கு, அழுக்கு படப்படையா படர்ந்து சட்டையை கிளிய விடாம கெட்டியாக்கிடுது பாரு என்றார்கள். இப்படி ஊரும் உறவும் சதா சர்வகாலம் கேலி பண்ணுகிற மாதிரி குடித்தனம் செய்யும் தன் அருமை சகதர்மினி சேர்க்கும் பணத்தை எல்லாம் பேங்கில் போட்டு பத்திரப்படுத்தி வைக்காமல் கால் அரை சவரன்களாக வாங்கி 2ஆம் பேர் அறியாமல் வருஷத்திற்கு ஒரு நகையாக செய்து கொண்டு வருவது மட்டும் பஞ்சுவுக்கு நினைக்க நினைக்க ஆச்சரியம் தரும் சமாச்சாரம். வயிற்றை கட்டி வாயை கட்டி மாசம் 300-400 என்று சேர்த்து தெரிந்த நகைக்கடை செட்டியாரிடம் சொல்லி 4 மாசத்துக்கு ஒரு தரம் 1 பவுன் வாங்கி வருஷ இறுதியில் ஒரு செயினோ ஒரு ஜதை வளையலோ பண்ணி தன் பழைய ட்ரங்க் பெட்டியில் வைத்து பூட்டி விடுவாள். எதுக்காக இப்படி நகை சேர்க்கிற என்று கேட்டால், நாளைக்கு பொண்ணு பிறந்தா எல்லாம் தானா வந்து முளைக்குமாக்கும் என்பாள் அழுத்தமான குரலில். ஏண்டி, எனக்கு கிட்டத்தட்ட 800 ரூபாய் சம்பளம் வர்றது, நாளைக்கு இன்னும் அதிகமாகாதா? அதை வச்சுண்டு பொண்ணை கரையேற்ற முடியாதா? இப்ப இப்படி தரித்திரமா இருந்தாவது சேர்க்கணுமாடி? தரித்திரம் தரித்திரம்னு ஒரு நாளைக்கு 4 தரம் சொல்லி காட்டாட்டா சாப்பிட்ற சாதம் உங்களுக்கு ஜீரணமாகாதா?
ஆமா, நீ தினுசு தினுசா பண்ணி போட்டு நான் வெற்ற ஜீரணிக்காம போறதுக்கு பத்திய சமையலாட்டம் சீரக ரசமும் வத்த குழம்பும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கும் வயிறும் செத்து போச்சுரி. சனியனே, இப்படி வயித்த ஒடுக்கி காய வச்சு உன்னோட கர்ப்பப்பை கூட சுருங்கி போச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் நீ உண்டாகவே மாட்டேங்கிற. அல்பம் அல்பம். மனசின் குமுறலை வெளியில் காட்டாமல் அவன் நின்றால் அவள் செடுசெடுப்பாள். இடிச்சு புலி மாதிரி இங்க நின்னுண்டு என்ன பண்றேன்? உன் ரூம்ல வெட்டிய லைட் எரியறது, போய் அணைச்சிட்டு வந்து படுங்கோ. லைட் எரியக்கூடாது, புஸ்தகம் படிக்க கூடாது, கச்சேரி கேட்க கூடாது, காசு செலவாகும் ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. என்ன வாழ்க்கை இது? சனியன். ஒளி நாயே என்று தள்ளிவிடவும் தைரியம் இல்லை. நீ எக்கேடு கெட்டுப்போ, நான் போகிறேன் என்று உதறிக்கொண்டு போகவும் மனமில்லை. இவள் மனுஷியா இல்லை மிஷினா? 4-5 தினசு நகை பண்ணி வைத்திருக்கிறாளே, அதையாவது ஆசை தீர வெளியே வாசலில் போட்டுக்கொண்டு செல்வாளா என்றால் அதுவும் இல்லை. எல்லோருமே திருஷ்டி போட்டுடுவான்னா ஒவ்வொருத்தையும் ஆங்காரம் பிடிச்சவா. ஆமா, ஒட்டட குச்சி மாதிரி இவ இருக்கும் அழகுக்கு கண் திருஷ்டி ஒன்றுதான் குறைச்சல். தினமும் பீச்சுக்கு போய் உட்கார்ந்து விட்டு வருவதென்றால் விஷாலம் ஆர்வத்துடன் கிளம்புவாள். காற்று வாங்க காசு வேண்டாமே? எதிர் வீட்டில் சென்று வெட்கம் இல்லாமல் ஓசியில் டிவி படம் பார்ப்பது போல யாராவது தப்பி தவறி கல்யாணம் விசேஷம் என்று கூப்பிட்டு விட்டாலும் போயிற்று. துளி சங்கோஜம் இல்லாமல் 3 வேளையும் போய் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விட்டு பஞ்சுவையும் சென்று வர சொல்லி வற்புறுத்துவாள். இன்னொருவர் வீட்டில் விருந்து சாப்பிட்டால் மட்டும் டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் வராதா? வெக்கங்கெட்ட ஜன்மம் இவ. கை கழுவிக்கொண்டு முன்னரைக்கு வந்த பஞ்சு கண்ணாடிக்கு எதிரில் நின்று தலைவாரி கொண்டான். உள்ளங்கை அகல கண்ணாடியை குனிந்து வெறிக்கையில் விசாலத்தின் ஒட்டின முகரக்கட்டையின் சாயல் தன் முகத்துக்கும் வந்துவிட்ட மாதிரி தோன்ற அவசரமாய் நகர்ந்து பேண்டை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். நிம்மதி இல்லாமல் அல்லாடி மனசை கொஞ்சம் தேற்றும் வகையில் அன்றைக்கு அவனை செங்கல்பட்டு வரை சென்று ஒரு வேலையை கவனித்து வரும்படி மேனேஜர் அந்த வேலை கொடுக்க சந்தோஷத்தோடு பஞ்சு புறப்பட்டான். போக வர செலவு பேட்டா எல்லாம் உண்டு என்பதோடு ஒரு நாளாவது விசாலத்தின் சீரக ரசத்திலிருந்து தப்பிக்கலாமே. செங்கல்பட்டில் வேலை முடிய 7 மணி ஆகிவிட்டது. அவசரப்படாமல் உடுப்பி ஹோட்டலில் ரொம்ப நாட்கள் கழித்து ஸ்வீட் காரத்தோடு சாப்பிட்டான். அங்கமுத்து தியேட்டரில் இரவு ஆட்டம் முந்தானை முடிச்சு படம் பார்த்தான். இரவு 1 மணிக்கு வாழைப்பழம் தின்று மசாலா பால் குடித்துவிட்டு பகலையும் இரவையும் திருப்தியாக போக்கிவிட்டு 3 மணி பஸ் பிடித்து விடியற்காலை 5:30க்கு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டை அடைந்தான். அவனுடைய போர்ஷன் வாசலில் சின்ன கூட்டம். என்னாயிற்று? உள்ளே நுழையும் முன் விசாலத்தின் கதறல் ஓவென்று வரவேற்றது. ஐயோ போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. 18 பவுனு. ஐயோ ஐயோ, 7 வருஷமா சேர்த்து வச்சேனே, நான் என்ன பண்ணுவேன்? எந்த கட்டையில போறவன் எடுத்தானோ அவன் கையை அழுகி போக. ஐயோ ஐயோ. தான் ஊரில் இல்லாத ஒரு இரவில் எந்த திருடனோ மூக்கில் வியர்க்க வந்து தரித்திரமாய் குடும்பம் நடத்தி பெட்டி நிறைய விஷாலம் சேர்த்து வைத்திருந்த நகைகளை லட்டு போல வெட்டி கொண்டு போய்விட்டான் என்பது புரிய பஞ்சுவுக்கு முழுசாய் 2 நிமிஷங்கள் பிடித்தன. 18 பவுன். 7 வருஷமாய் வாயை கட்டி வயிற்றை கட்டி வெறும் வத்தல் குழம்பு நீர்மோர் சாப்பிட்டு சிறுக சிறுக சேர்த்த நகைகள். தலையை விரித்து போட்டுக்கொண்டு பைத்தியக்காரி மாதிரி அழும் விசாலத்தை ஏறிடுகையில் உள்ளுக்குள் என்னவோ நம வென்றது அவனுக்கு. அடி வயிற்றில் பிரசவித்து பக் என்ற சத்தத்துடன் வாயில் சிரிப்பு வெடிக்க சங்கிலியா எழுந்த சப்தங்களை அடக்க தெரியாமல் அப்படியே சரிந்து உட்கார்ந்து பஞ்சு சிரிக்க, ஐயோ சேதி கேட்ட அதிர்ச்சியில மூளை கீழே கலங்கெடுத்தானா உங்களுக்கு என்று தன் நசுங்கி போன டகர டப்பா முகத்தை கோணிக்கொண்டு விசாலம் பதற அவன் இன்னும் பெரிதாக சிரிக்க ஆரம்பித்தான். கடைசியில் சிறுகதை முற்றும்.